இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங். எழுந்திருக்கும் போதே நல்லா சில்லுன்னு இருந்தது கிளைமேட். இன்னைக்கு கந்த சஷ்டி விரதம் 3ஆம் நாள். ஸோ காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு முருகருக்கு பூஜையெல்லாம் முடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் 2 டே என்னால் கோவில் போக முடியல. அதனால இன்னைக்கு நான் கோவில் போனப்போ நல்லா அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாங்க. அலங்காரம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அந்த கேப்ல எங்க அம்மா விரத சாப்பாடு செஞ்சு வச்சிருந்தாங்க. ஆனா இந்த விரத சாப்பாடு எனக்கு இல்லை, என்னோட அம்மாக்கும் அப்பாக்கும். நான் ஒரு பொழுதுன்றதுனால நைட்டு தான் சாப்பிடுவேன். அப்ப எனக்கு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு தருவாங்க. அதாவது சாமிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிடுவேன். இப்போ சாப்பாடு, வாழைக்காய் பொரியல், காராமணி பொரியல், தக்காளி சூப்பு, அப்புறம் வள்ளிக்கிழங்கு அவிச்சு வச்சுருந்தாங்க. இதுதான் இன்னைக்கான விரத சாப்பாடு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். நிறைய துணி அயன் பண்ண வேண்டியது இருந்தது. அதுக்கப்புறம் அதெல்லாம் அயன் பண்ணி வச்சுட்டேன். ஈவினிங் திருச்செந்தூர் முருகருக்கு அபிஷேகங்கள் அலங்காரங்கள் பண்றது லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம். ஏன் இந்த சஷ்டி விரத டைம்ல மட்டும் முருகருக்கு காலை மாலை இருவேளைகளையும் அபிஷேகங்கள் அலங்காரங்கள் பண்றாங்கன்னு தெரியுமா? தெரிஞ்சவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் முருகர் வாகனமான மயிலையும் கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளவு பேருக்கு முருகரை பிடிக்குதுன்னு பார்க்கலாம்.